சின்ன வயசுல இருந்தே தளபதி ஃபேனு. கோயம்புத்தூர் வந்தாரு, பார்க்க முடியல. இன்னைக்கு கண்டிப்பா நான் பார்க்காம போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மாநாடுக்கு வந்திருக்கேன். பார்த்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன். மதுரையை விட்டு தளபதியை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வெறித்தனமான விஜய் ஃபேன். அவருக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் மாநாடு. வீட்டுக்கு கூட தெரியாம வந்திருக்கேன். அப்புறம் ஆஃபீஸ்லலாம் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவருக்காக. பார்க்காம போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது பார்த்துட்டா பரவாயில்ல. இது வெறும் எங்களுக்கு மாநாடு கிடையாது. எங்கள் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகையுமே இன்னைக்கு இந்த மாநாடு தான். இவ்வளோ பாதுகாப்போட நடக்கும்னு நாங்கள் நினைச்சே பார்க்கல. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. லேடிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே தளபதியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கவுங்க சேஃப்டியா வந்திருக்காங்க. எல்லாரும் அண்ணன் தம்பியா எல்லாரும் நினைச்சு எல்லாம் பத்திரமா கூட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன மாநாடுல நிறைய இது மிஸ் ஆச்சு. இந்த மாநாடுல நல்லா ப்ரொடெக்ட் எல்லாமே போலீஸ் பாதுகாப்பு கூட நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரும்போது மக்கள் வெள்ளம் அதுவே தானா உருவாயிருக்குன்னு கேள்விதான் பட்டோம். ஆனா இப்பொழுது நாங்க கண் கூட இந்த அவருக்கு எப்படி உண்டாச்சோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி உண்டாச்சோ, அதே போல எங்களது தலைவர் தளபதி அவர்களுக்கு உருவாகி மக்கள் வெள்ளம் தானாகவே ₹1 கூட கொடுக்காமல், அதே போல போற்றும் கோழி பிரியாணிக்காக வரல, அவங்கவுங்க சொந்த காசுல எல்லாரும் வந்திருக்காங்க. தளபதி வெளியே வந்தோடனே அந்த கட்சி டப்பா டான்ஸ் ஆடுது. இன்னும் ஆட போகுது, புரியுதுங்களா? 26ல இன்னும் அவர் டப்பா டான்ஸ் ஆட போகுது. இன்னும் மக்களுக்கு இப்பதான் ஒரு நலத்திட்டமா செஞ்சுன்னு வர்றாரு. 4 வருஷமா செய்யாத முதலமைச்சர் இப்ப செய்யறாரு. எங்க தளபதியை பார்த்து அவர் பயந்துட்டாரு. தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல்ஸ் அனுப்ப கூடாதுன்ட்டு ஃபுல்லாவே டிஎம்கே கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்னொன்னு என்ன சொல்றேன், கேரளால சாரு தமிழ்நாட்டுல கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. சார் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். 2026 அவங்களுக்கே சார் இருக்காது. சார்னா ஐயா நான் ஏடிஎம்கே நாங்க சரியா, ஏடிஎம்கே தான். 2026 அங்க நாற்காலியா இருக்காது, இங்கதான். 2026ல தளபதி ஆட்சி தான் படைப்போம். எங்க தளபதி தான் கண்டிப்பா 26ல உட்காருவாரு. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. எவ்வளவு தடை வந்தாலும், எவ்வளவு தடைகளை ஏற்படுத்தினாலும் எங்க தளபதி தான் ஆட்சியை பிடிப்பாரு. அது உறுதி. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நாங்க எங்களோட தளபதிக்காக தான் ஓட்டு. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம்னா விஜய் தளபதி பாக்குறக்காண்டியே வந்திருக்கோம். மெயினா நாங்க நேத்து நைட்டே வந்துட்டோம். விஜய் பார்க்காம போறதா இல்ல. கண்டிப்பா நான் தளபதியை பார்க்காம போவே மாட்டோம். தளபதி பாக்குறக்காண்டி தான் வந்தோம். மத்த மாநாடு இந்த மாநாடு லேடிஸ் நீங்களே பாப்பீங்க. எவ்வளவு பேர் ஆரவாரமா வந்துட்டு இருக்காங்க, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு முன் உதாரணமா இருக்கும். இதே மாதிரி அரசியல் ஆட்சியும் முன் உதாரணமா தளபதி பண்ணுவாருன்னு நிச்சயமா எங்களுக்கு தெரியும். சிறப்பான பிரம்மாண்டமான மாநாடு. இது வரைக்கும் தமிழகம் கண்டிராத ஒரு மாநாடு இது. கண்டிப்பா 2026ல மக்கள் தலைவர் தளபதி அவர்கள் முதல்வர் ஆவறாரு. அல்லு சில்லு எல்லாமே காலியா வர்றாங்க. எந்த கட்சியும் இருக்க போறது இல்ல. என்னங்க புள்ள பேர் பாரப்பட்டிக்கு வாங்க. மனமா போயிட்டு இருக்கு மாநாடு. புள்ள பேர் பாருங்க. விஜய் சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவாப்புல. 2வது கலர் பாக்குற மாதிரி இருக்கும். எங்க ஓட்டு புள்ள விஜயனுக்கு மட்டும்தான். நாங்க விடிய பார்ப்போம். விஜயனுங்க செத்தாலும் வீட கொடுத்து விஜயனை பார்ப்போம். சீமானுக்கு சொல்லிக்கோ, சீமான் சிக்குனானா வாயெல்லாம் உடைச்சிருவோம் சொல்லிட்டோம். ஸோ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா தளபதி மேலே அபார ஒரு வெறியினால இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையத்துக்காக எல்லாரும் போலும் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஸோ 2026ல தளபதியை அரியணையில் உட்கார வைக்கத்தான் எங்களோட பெரிய நோக்கமாக இருக்கும். தளபதி